தேங்க் ஒரு 100 நாள் ஆட்சி எப்படி சார் இருக்கு? தேங்க் ஒரு 100 நாள் ஆட்சி எப்படி சார் இருக்கு? தேங்க் ஒரு 100 நாள் ஆட்சி எப்படி சார் இருக்கு? வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களிடம் நேற்றைய தினம் இரவு பத்திரிகையாளர் பார்த்தீங்கன்னா சந்திப்பில் சில கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நேற்றைய தினம் இரவு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஹைதராபாத்திலிருந்து சென்னை வந்திருக்காரு. சென்னை விமான நிலையத்தை இரவு 9 மணி அளவில் அந்த டைம்குள்ளே வந்து ரீச் ஆகிட்டாருங்க. அப்போது அவரிடம் சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு செய்தியாளர் சந்திப்பில். அவர் செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்க அதை பிளான் பண்ணி வரல, ப்ரிப்பேராக வரல. பட் எதிர்பாராத விதமாக நடந்திருக்குங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 திரைப்படம் ஷூட்டிங் முடிஞ்சான்னு கேட்டால் முடிஞ்சுன்னு சொல்லியிருக்காரு. அண்டு தர்மன் திரைப்படத்தின் படவேளைகள் எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்கும்போது இப்போ தான் ஷூட்டிங் பங்கேற்று முடிச்சு விட்டு வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு ஷெட்யூல் அப்படிங்கிற மாதிரி. அண்டு கமல்ஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 2 படங்கள் வர இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருக்காருங்க. அதற்கு ரஜினிகாந்த் அவர்கள் அவர் தர்மன் திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற அது ஒரு படம், அண்ட் நானும் கமல்ஹாசன் அவர்களும் சேர்ந்து நடிக்கிற ஒரு படம், 2 படங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. அப்புறம் இந்த மாதிரியான கொஸ்டின்கெல்லாம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பதில் சொல்லிய பிறகு சிஎம் சார் அவருடைய ஆட்சி குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது 100 நாள் ஆட்சியை குறித்து. அதற்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த விதமான பதிலும் சொல்லாமல் மௌனமாக கடந்து சென்றிருக்காரு. இந்த ஒரு வீடியோ இணையத்தில் ஷேர் ஆகிட்டு இருக்கு. ஓகே நண்பா, சிஎம் சார் அவருடைய 100 நாள் ஆட்சி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகள் தெரிந்து கொள்ள மறக்காமல் தலைவர் மாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, மகிழ்ச்சி.